ஹாய் எவ்ரிவன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கூலும்ஸ் லா. ஸோ இந்த கூலும்ஸ் லா எதுக்கு அப்ளிகபிள்னா, இந்த யூனிட்டோட நேம் என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக் தானே. ஸோ ஸ்டாட்டிக்கா இருக்கிற 2 சார்ஜ். இப்போ நீங்க சார்ஜ் மூவ்மெண்ட்லயே இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. நம்ம டாபிக் உள்ளாரே வந்துரும் ஸ்ட்ரெயிட்டா. இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 பாசிட்டிவ் சார்ஜுமே என்ன இருக்கு? ஸ்டாட்டிக்கா ஒரே இடத்துல தான் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இது மாதிரி ஸ்டாட்டிக்கா இருக்கிற சார்ஜஸ்க்கு கூலும்ஸ்ன்ற ஒருத்தர் 1786ல ஒரு லா சொல்றாரு. அது மேலே எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ன்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு சார்ஜ், ரெண்டு ஸ்டாட்டிக் சார்ஜ், the force is directly proportional to, இங்கே வா, ஓகே, the force is directly proportional to magnitude of 2 point charges. இது ஒரு சார்ஜ், இது வந்து நம்ம q1 வச்சுப்போம், இதை q2 வச்சுப்போம். ஸோ இது ரெண்டுமே சார்ஜ், இது ரெண்டுத்தோட மேக்னிடியூடுக்கு directly proportional to இருக்கும்ன்றாரு, q1 q2க்கு. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, the force is inversely proportional to the distance between them. அதாவது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஆர். இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர்னு கன்சிடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸை பொறுத்தும் எனக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், எங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்னு சொல்ல, பட் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நான் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆர் ஸ்கொயர் அப்படின்றேன். ஓகேவா? ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது நல்லா கவனிங்க, ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போது ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜுமே என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். அப்படி ரிப்பல் ஆகும்போது ஒன்னோட ஒன்று ஃபோர்ஸை எக்ஸைட் பண்ணும், ரைட்டா? அப்போது அது எப்படி எதலைன்னா, இந்த Q1 வந்து Q2 மேலே ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்ண போகுது. நல்லா கவனிங்க, Q1 Q2 மேலே ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்ண போகுது. அப்படி ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்ணும்போது ரிப்பல்ஷன்ன்றப்போ எந்த பக்கம் வரும்? இந்த பக்கம் தானே போகும். கரெக்ட் தானே? இந்த பக்கம் தானே போகும். அப்போது இந்த பக்கம் வந்து என்ன ஆகுனா, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த சார்ஜ் மேலே இந்த சார்ஜ் Q1 Q2 மேலே ஆக்ட் ஆக போகுது. அப்போது the force due to, sorry, the force on charge Q2 due to 1 Q2 due to, ராமர் மாதிரி இருக்குல்ல, சரி நான் கீழே எழுதுறேன். ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் என்னது? Q2, சார்ஜ் Q2 டியூ டு Q1. ஓகேவா? இருங்க, டியூ டு Q1. ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன்னா F21ன்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது நான் அகைன் சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த Q2 சார்ஜும் Q1 மேலே ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்ணும். கரெக்ட் தானே? அப்போ இது என்ன பண்ணும்? இந்த பக்கம் மூவ் ஆகும். ஓகே, F12 இப்படி எழுதலாமா? தான் என்னன்னு F12ன்னு எழுதலாம். அதாவது Q1 என்ற சார்ஜ் மேலே Q2ன்றது வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ நான் அதை எப்படி எழுதலாம்னா F12ன்னு எழுதலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் இது வந்து ரிப்பல்ஷன் ஆகணும், இவ்வளோ தூரம் ஏன் ரிப்பல்ஷன் ஆகணும் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த Q1ஓட சார்ஜும் 10ன்னு வச்சுப்போம், 10 கூலம்னு வச்சுப்போம், இதுவும் 10 கூலம்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போ ரெண்டுமே ஒரே அளவுலேயே வந்து என்ன பண்ணால் ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணும். இன்கேஸ் இந்த சார்ஜ் இருக்குல்ல, இதை நான் 5ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5ன்னு வைக்கும்போது இந்த சைடு வந்து ரிப்பல்ஷன் நடக்காது, ஏன்னா இது 10 இருக்குது. அப்போ இந்த சார்ஜ் மட்டும் தான் ரிப்பல்ஷன் ஆகி தூரமாக போகும். இங்கே இதோட நின்று இருக்குல்ல, இது வரையும் போகும். ஓகேவா? அதுவுமே முக்கியம், இந்த வெக்டார் நோட்டேஷனுமே முக்கியம். கூலும்ஸ்லால இந்த வெக்டார் நோட்டேஷன் முக்கியம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவல் பண்ணுறோம். என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு F12 இருக்குது, F21 இருக்குது. நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி F21 மட்டும் எடுத்துவோம். F21 ஈக்குவல் டு, இல்லைனா ரெண்டுக்குமே எதிருமா? ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஸோ அப்போது F21 ஈக்குவல் டு இல்லை, ப்ரொபோஷனல் டு Q1 Q2 பார்த்துமா? ஸோ Q1 Q2 பை R ஸ்கொயர். இங்கே F12 ஈக்குவல் டு இல்லை, அதே ப்ரொபோஷனாலிட்டி Q1 Q2 ஆர் Q2 Q1 கூட போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ R ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நல்லா கவனிங்க, டேரக்ஷன், எந்த டேரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கணும். இப்போது இது ரெண்டு சார்ஜுமே ரிப்பல்ஷன் நடக்க போகுது. கரெக்டாக? ரெண்டுக்குமே ரிப்பல்ஷன் நடக்க போகுது. அதுவும் இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் நடக்க போகுது. ஆனால் ரிப்பல்ஷன் இருந்தது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் நடக்குது. கரெக்டாக? ஒன்றும் இப்படி போயிட்டு இப்படியோ, இல்லை இப்படி வந்து இப்படி போயிட்டு அப்படின்னா ஒன்றும் ரிப்பல்ஷன் நடக்குது. கரெக்ட் தானே? ஸோ ஃபோர்ஸ் எந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ எனக்கு அந்த டேரக்ஷனில் தான் ரிப்பல்ஷன் நடக்குது. அப்போது நான் அந்த டேரக்ஷனை, எந்த டேரக்ஷனில் ரிப்பல்ஷன் நடக்குதுன்றதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஆர் கேப்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்ம 11th டீப்பாக படிச்சிருப்போம். இப்போது ஆர் கேப்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு எல்லாம் ஓகே. இந்த Q1 சார்ஜ் தான், ஐ மீன் டேரக்ஷன் எப்படி இருந்து எங்கே போகுது? Q1 இருந்து தான் Q2க்கு போகுது. அப்போ நான் அதை என்ன சொல்லலாம்? 1 2ன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக வரும். அது இங்கே வந்து நம்ம Q2 மேலே, ஐ மீன் சார்ஜ் Q2க்கு மேலே Q1 ஆக்ட் ஆகுது ஃபோர்ஸு, அதனால F21ன்னு போட்டிருக்கோம். இப்போ என்னென்னா டேரக்ஷன் பார்க்கும்போது Q1லேருந்து Q2க்கு போகுது. அப்போது ஆர் கேப் 1 2, ரைட்டா? இப்போ நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம்னா டேரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். அப்போது நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, ஃபோர்ஸ் எந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அந்த டேரக்ஷனில் தான் வந்து, சாரி, ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே என்ன ஆகுனா ஸ்ட்ரெயிட் பாத்தில் தான் ட்ராவல் ஆகும்.
ஐ மீன் இந்த சார்ஜஸில் ஸ்ட்ரெயிட் லைனில் ஆல்வேஸ் லைஸ் ஆன் தி லைன் ஜாயினிங் த டூ சார்ஜ். இந்த ரெண்டு சார்ஜை ஜாயின் பண்ணதில் அதில் தான் ஆக்ட் ஆகும். இப்போது இது ஒன்று இப்படி போய் இதாகாதுல்ல, இப்படி போயிட்டு இப்படி வராது. கரெக்டாக திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம இங்கே வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா டேரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறேன் நான் யூனிட் வெக்டார்னு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கும் வெக்டார் போட போகிறேன், இதுக்கும் வெக்டார் போட போகிறேன். அப்போ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறேன்னா நல்லா கவனிங்க, எஃப் வெக்டார் சரியா தெரியலையா? ஓகே வெயிட் மினிட். ஸோ எஃப் வெக்டார் 21 ஈக்குவல் டு ப்ரொபஷனாலிட்டி இருக்குல்ல, அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போட போகிறேன். என்னன்னா கே q1 q2 பை ஆர் ஸ்கொயர் அண்ட் டேரக்ஷனை நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். என்னன்னு f21ன்றப்போ f12 கரெக்டாக f21க்கு இந்த டேரக்ஷன் போகுது, அப்போது r12 கேப். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா f12 வெக்டார் ஈக்குவல் டு கே q1 q2 பை ஆர் ஸ்கொயர். இங்கே நல்லா கவனிங்க, இப்போ q1 என்ற சார்ஜ் மேலே q2 ஆக்ட் ஆன ஃபோர்ஸை f12 ஏற்றும், q1 என்ற சார்ஜ் மேலே q2 ஆக்ட் ஆன ஃபோர்ஸு. பட் ரிப்பல்ஷன் இருந்தது இந்த டேரக்ஷனில் தான் நடக்குது. அப்போ நான் அதை என்ன சொல்லலாம், ஆர் கேப் 21 சொல்லலாமா? கரெக்டாக 21 சொல்லாமா 12 சொல்லலாமா? 21 ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, ஓகேவா? ஏன்னா நம்ம இப்போ ஒரு டேரக்ஷன் அதாவது ஃபிக்ஸ்டாக தான் வைக்கிறோம். அப்படி ஃபிக்ஸ்டாக வைக்கும்போது இது என்ன சொல்லணும்னா கவனிங்க, நல்லா கவனிங்க, R12 இந்த டேரக்ஷனுக்கு இது ஆப்போசிட்டாக போகுது, அப்போ நெகட்டிவ். ஓகேவா? நம்ம ரெண்டு சார்ஜை கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ்னு எடுத்துக்கும். இப்போது நான் இதை ஃபஸ்ட்டு இது போடாமல் இதுக்கு மட்டும் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த F2 நம்ம இது பண்ணுறோம், Q2 இது மேலே ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது மட்டும் நம்ம அப்போ என்ன பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். பட் இங்கே ரெண்டுத்துமே நம்ம கம்பேர் பண்ணுறன்றப்போ இது வந்து பாசிட்டிவாகவும் இது வந்து நெகட்டிவாகவும் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன வரும்னா நெகட்டிவ் ஆர் கேப் 12 வரும். அப்போது இந்த டேரக்ஷன் மூலிமா இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகுது பாருங்கள், நெகட்டிவ் ஆஃப் கே q1 q2 பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் 12 வரும். ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, செகண்ட் பாயிண்ட் தான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கேக்கான ஒரு வேல்யூ இருக்குது. ப்ரொபஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்ன்றப்போ அது கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்கும். அது என்னன்னு பார்த்தோன்னா கே ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது எப்சிலான் நாட்ன்றது என்னன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பெர்மிட்டிவிட்டினா என்ன? பெர்மிட்டிவிட்டினா ஐ மீன் எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டினா எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகி உள்ளார போகுதுன்ட்டு. இல்லை எனக்கு புரியலன்னிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது வீட்டில் வந்து சலாடை இருக்கும், சலடை ஆறு ஒவ்வொரு ரீஜனில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் சலாடை உங்களுக்கு தெரியும் தானே. இப்போது ஸோ பொங்கல் டைமில் அந்த விளக்கு மாவனை ரெடி பண்ணுறதுக்கு அந்த இதை வச்சு சலிப்பாங்களே, ஆறு மணல்லாம் சலிப்பாங்களே. ஸோ அங்கே ஒரு மீடியம் இருக்குது கரெக்டாக. அது என்ன பண்ணும் ஆக்சுவலாக பெரிய பெரிய பார்ட்டிகள்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்மால் பார்ட்டிகளை கீழே அனுப்பும் கரெக்டாக. இப்போது பெர்மிட்டிவிட்டின்றது அங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் டவுனில் வருது கீழே வருதுன்றது தான் கணக்கு. ஸோ அதே ப்ராசஸ் தான். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஒரு மீடியமில் வேக்கமில் எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படின்றது தான் E0. ஸோ இந்த E0ஓட வேல்யூ என்னன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸோட வேல்யூ என்னன்னா 8.85 into 10 to the power of -12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் ஸ்கொயர் மீட்டர் இன்வெர்ஸ். இப்போது இந்த E0ஓட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் போடுறேன். இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு கேவோட வேல்யூ என்ன வருதுன்னா என்ன வருது, 9 into 10 to the power of 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வந்து கேவுக்கான வேல்யூ என்ன, எப்சிலான் நாட்டுக்கான வேல்யூ என்னன்ட்டு கண்டுபிடிச்சோம். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்லாவோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நாங்கள் 10 கூலும் சொன்னல, அதுக்கு பதிலாக ஒன்று எடுத்தா இங்கே Q1 ஈக்குவல் டு 1. வேறு கலர் சூஸ் பண்ணுமா, ஒரே மஞ்சளாக இருக்குது, CSK. சரி ஓகே, Q1 ஈக்குவல் டு 1 கூலும், Q2 ஈக்குவல் டு 1 கூலும் அப்படின்னு எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா ஆக்சுவலாக 9 into 10 to the power of 9 நியூட்டன் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வெயிட், கிட்டத்தட்ட 1 மில்லியன் கோடி 10 கோடின்னு நினைக்கிறேன், 1 மில்லியன் தான். ஸோ 1 மில்லியன் டன்னா தெரியல. ஸோ 1 மில்லியன் டன்னு. ஸோ ஒரு கூலும் பண்ணுறது நம்ம ப்ராக்டிக்ஸில் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ரியல் லைஃப் வேர்ல்டில் ப்ராக்டிக்ஸில் எங்கேயுமே அதை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ப்ராக்டிக்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா மைக்ரோ கூலும் ஆர் நேனோ கூலும். மைக்ரோ கூலும்ன்றப்போ 10 to the power of -6, நேனோ கூலும் பார்க்கும்போது 10 to the power of -19 -9. ஸோ 10 to the power of -6 என்ன 0.0009 R6 R0 போட்டிங்கன்னா அது வரது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இது E0ன்றது நம்ம என்ன பார்த்தோம், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம் ஏதோ ஒன்று கரெக்டாக. வேக்கமில் போகும்போது இது இன்கேஸ் நான் இந்த ரெண்டு சார்ஜுமே எடுத்துகிட்டு போய் ஒரு கேஸ், ஒரு ஹைட்ரஜன் கேஸ் இருக்கிற இடத்துல வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் இருக்கிற இடத்துல வைக்கிறேன், எங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதுக்குள்ளார பாஸ் ஆகிற அந்த ஃபீல்டு வந்து கண்டிப்பாக எங்கேயே வந்து கம்மியாகும் கரெக்டாக. எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டுக்குமே வந்து இங்கே ஒரு பர்சன் இங்கே ஒரு பர்சன் 2 பர்சன் இருக்கிறதா வச்சுக்கோங்க. இவர் வந்து இங்கேருந்து லைட் அடிக்கிறார், Q1 Q2க்கு லைட் அடிக்கிறாரு. அப்படி டார்ச் லைட் வச்சு அடிக்கும்போது நான் எதுவுமே வச்சலண்ணா, இங்கே எதுவுமே தடுக்கிறதுக்கு இல்லை. அப்போ எல்லா லைட்டுமே ஒரு ஃபேஸில் போய் அடிக்கும். இன்கேஸ் இங்கே நான் வந்து ஒரு பேப்பர் வைக்கிறேன், அப்படி பேப்பர் வைக்கும்போது கொஞ்சம் ரேஸ் வந்து பாதிக்கப்படும் கரெக்டாக. ரொம்ப டிம்மாக தான் வந்து Q2 மேலே ஆக்ட் ஆகும், ரொம்ப டிம்மாக வந்து தான் Q2 மேலே ஆக்ட் ஆகும்.
அப்போது இங்கே ஏதோ ஒரு மீடியம் இருக்குல்ல, அப்போ மீடியமில் போகும்போது எனக்கு பெர்மிட்டிவிட்டி என்ன ஆகுது? கம்மியாகுதா அதிகமாகுதா? கம்மியாகும். கரெக்டாக கம்மியாகும். நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு மீடியம் வைக்கும்போது எனக்கு பெர்மிட்டிவிட்டின்றது கம்மியாகுது. கரெக்ட் தானே? அப்போது இ கிரேட்டர் தென் இ நாட். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? ஸோ F21 ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1/4πε0 Q1 Q2 R ஸ்கொயர் தான் நமக்கு ஃபார்முலா. இங்கே எப்சிலன் நாட்ன்றது எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ஆக்சுவலாக எப்படி இருக்குது? நம்ம இன்னொன்று கூட எழுதலாம். எஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எப்சிலன் நாட்னு எழுதலாம். ஆர் எப்சிலான் ஏதோ ஒன்று. ஸோ எனக்கு எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி கம்மியாக இருந்தால் ஃபோர்ஸு அதிகமாக இருக்கும். அப்போது நான் இங்கே வந்து லைட்டை வைக்கும்போது, லைட் வச்சு அடிக்கும்போது, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அங்கே ஒரு பேப்பர் வைக்கும்போது எனக்கு அதில் இவங்க 2 பேருக்கு கிட்ட ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இஆர் ஈக்குவல் டு இ பை எப்சிலான் நாட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இஆர்ன்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னு பார்த்தோம், ஏதோ ஒரு மீடியமுக்கான பெர்மிட்டிவிட்டி. எப்சிலான் நாட்ன்றது ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கமுக்கான பெர்மிட்டிவிட்டி. அப்போ இந்த 2 பெர்மிட்டிவிட்டி நான் ரிலேட்டிவ் பண்ணுறேன். ரிலேட்டிவ்னா யார்? சொந்தக்காரங்க சொல்லுவாங்களே. ஸோ இங்கே என்னன்னா கம்பேர் பண்ணுறது. இதை ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் என்ன வரும்னா 1 தான் வரும். ஓகேவா? எனக்கு மேக்ஸிமம் 1 தான் வரும். எப்போ ஏர் மீடியமாக இருக்கும்போது, நான் இந்த இடத்துல ஒரு மீடியம் எப்சிலான் ஒரு மீடியம் இடத்துல, அந்த மீடியம் எனக்கு ஏராக இருக்கும்போது தான் 1 வரும். இது ஏரை தவிர்த்து, அந்த காற்றை தவிர்த்து வேறு எந்த மீடியம் வந்தாலும் அது மோர் தென் 1 வரும். எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நியூட்டன்ஸ் லா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூட்டன்ஸ் லான்னு பார்க்கும்போது இதை ரப் பண்ணிடுறேன். நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். சின்ன வயசுனா ரொம்ப சின்ன வயசில் 6th or 8th படிச்சிருப்பீங்க. என்னது? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். F ஈக்குவல் டு G m1 m2 by r ஸ்கொயர். இதானே படிச்சிருப்பீங்க. இப்போது இதில் கம்பேர் பண்ணிக்கலாம். இங்கே G இருக்குது, இங்கே K இருக்குது, இங்கே m1 m2 இருக்குது, இங்கே Q1 Q2 இருக்குது, இங்கே r ஸ்கொயர் அவ்வளோதான். ஸோ அங்கே என்னென்னா 2 பாயிண்ட் மாசஸ் இருக்கும். பட் இங்கே என்னென்னா 2 சார்ஜஸ் இருக்குது. ஓகேவா? இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜஸ், இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ், இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ், இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ். ஓகேவா? பட் இருந்தாலும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா இது 2 மாசஸுக்கு நடுவில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு ஆல்வேஸ் அட்ராக்டிவ். கரெக்ட் தானே? எல்லாமே வந்து எப்பவுமே அட்ராக்டிவாக இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸே அதானே, அட்ராக்ஷன் இருக்கும். பட் இங்கே 2 சார்ஜஸ் சொல்கிறேன்ல, Q1 Q2 நான் சொல்கிறேன்ல, அது போத் அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம். இப்போது சேம் சார்ஜஸாக இருந்தால் எனக்கு ரிப்பல்ஷனாக இருக்கும். இது இன்கேஸ் நாங்கள் நெகட்டிவ் சார்ஜ் புஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆர் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அப்போது எனக்கு என்ன ஆகும்? அட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அட்ராக்ஷன் நடக்கலாம், ரிப்பல்ஷன் நடக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G இருக்குல்ல, இதுக்கான வேல்யூ பார்த்தோன்னா 6 × 6.6 into 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி -1. ஓகேவா? பட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது 9 × 10⁹. இங்கே -11, இங்கே +9. அப்போது இது வந்து எவ்வளோ ஹைன்னு பார்த்துக்கோங்க. அப்போது கம்பேரபிள் டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த கான்ஸ்டன்ட் கே இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவே வந்து ஹை, ரொம்பவே கிரேட்டர். ஸோ ஒரு 2 ஆப்ஜெக்ட் நிறுத்தினா, இப்போ இந்த 2 சார்ஜ் இருக்குல்ல, பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தானே இருக்குது. இது மேலே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட அந்த கான்ஸ்டன்ட் கூலும் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம். இந்த m1 m2 நான் ஏரில் வச்சாலும் ஒரே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான், வாட்டரில் வச்சாலும் ஒரே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். பட் சார்ஜ் Q1 Q2 நான் வேறு மீடியமில் வைக்கும்போது எனக்கு வேறு மாதிரி இதாகும்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கோம்னா E by எப்சிலான் நாட். ஆக்சுவலாக இது வந்து எப்சிலான் ஈன்னு சொல்லிட்டேன். எப்சிலான் பை எப்சிலான் நாட்னா பார்த்துருவேன். ஸோ அதுதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒவ்வொரு மீடியமுக்கு ஏற்ற மாதிரி இது மாறிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ரெஸ்ட்டாக இருக்கும்போது தான், சார்ஜ் வந்து ரெஸ்ட்டாக இருக்கும்போது. பட் இங்கே மாஸ் வந்து நான் சென்டிபிட்டல் ஃபோர்ஸில் எப்படி ரொட்டேஷன் பண்ணாலுமே எனக்கு ஃபோர்ஸ் சேமாக தான் இருக்க போகுது. ஓகேவா? பட் இங்கே சார்ஜஸ்ன்றது ரெஸ்ட்டில் இருந்தால் தான் மட்டும்தான் முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போ இந்த சைடு ஆக்ட் ஆகிற டேரக்ஷனை R12 சொன்னேன். அப்போது இந்த சைடு ஆக்ட் ஆகிற டேரக்ஷனை நம்ம என்ன சொல்லலாம்? R⁻21 சொல்லலாம். ஆக்சுவலாக R⁻21 என்னன்னா R⁻21 தானே, which is equal to -R⁻12 எழுதலாம். ஸோ அதை நான் இங்கே என்ன எழுதியிருப்பேன்? R12 எழுதியிருப்பேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை போட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெகட்டிவ் சைனை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆக்சுவலாக இங்கே நெகட்டிவ் வருது, இங்கே பாசிட்டிவ் வருது. அப்போது இங்கே எதுவுமா F21 இஸ் ஈக்குவல் டு -F12. இது என்னன்னா ஆக்சுவலாக நியூட்டன்ஸ் லா. கரெக்ட் தானே? ஸோ நியூட்டன்ஸ் லா என்னது? நியூட்டன்ஸோட தேர்ட் லா என்னது? ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். கரெக்டாக? ஸோ அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற சேனல்லாம் இது அவ்வளோ போஸ்ட் பண்ணல, பட் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்டு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு புரியாதாலும் புரிஞ்சது பிடிக்கல எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.
வச்சுக்கோ.